திரு நித்யானந்தம் பதில் சொல்வார். திரு நித்யானந்தம், அரசியல் அப்படின்ற ஒரு பயன்பாட்டிற்காகத்தான் விருது வழங்குறதா சொல்றாரு திரு ராஜகம்பீரன். உங்க பதில்? அனைவருக்கும் வணக்கம். விஜயகாந்த் அவர்களை முழுமையாக புரிந்து கொண்டால் இப்படி பேச மாட்டார்கள். அவருடைய படங்களிலே ஏழை எளியவர்களுக்கு எப்படி எம்ஜிஆர் அவர்கள், கருப்பு எம்ஜிஆர் என்று அவர் சொல்லிக் கொண்டார் என்றால் அதற்கான தகுதி அவருக்கு ஏன் இருந்தது சொல்லிக் கொள்வதற்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது மாதிரியான படங்களை அதிகம் நடித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனையில் என்னென்ன கேடுகள் நடக்கின்றன, எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறார்கள், செத்துப்போனவனுக்கு எப்படி மருத்துவ உதவி என்று சொல்லி லட்சக்கணக்கில் பிடுங்குகிறார்கள் என்று மிக அறிமுகமான ஒரு சினிமாவை கூட அவர் அந்த திரைப்படத்தில் ஆயுஷ்மான் திட்டத்தை அப்பயே சொல்லிட்டார் ஒரு படத்துல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆயுஷ்மான் திட்டத்தை ரன்னிங் கமெண்ட்ரி வேணா திரு ராஜகம்பீரன், தொடர்ந்து சொல்லுங்க திரு நித்யானந்தம். முறுக்க பேசினா என்னால் பேச முடியாதுங்க. தொடர்ந்து பேசுங்க. அமைதியா உட்கார்ந்து நீங்க குறிப்பு நான் இவ்வளவு நேரம் திரு நித்யானந்தம் தொடர்ந்து பேசுங்க. நான் குறிப்பு எடுத்துருக்கேன். இல்ல நீங்க நான் அவர்ட்ட சொல்லிட்டேன், குறுக்க பேச வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன பார்த்து பேசுங்க திரு நித்யானந்தம், தொடர்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க. லெனினும் சொல்லிடுங்க, ஏன்னா அவர் வரப்போறாரு இப்போ. எல்லாரும் யாரும் குறுக்கிட மாட்டாங்க. திரு நித்யானந்தம் நீங்க சொல்லுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா இருக்கணும். விவாதம் மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நம்ம காப்பாற்றணும். அதுதான் சார் சொல்லதிகாரம். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. ஏன்னா உங்க கருத்து நேராக போய் மக்கள்கிட்ட சேரணும். உங்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து சொன்னாலோ இல்லை நியாயமான கருத்துக்கள் சொன்னா அது போய் சேரக்கூடாதுன்னு இடையூறு செய்யணும். அது தப்பான விஷயத்துக்கு வந்துடலாம். அதனால தயவு செய்து குறுக்கிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கற்பூரி தாக்கூர் அவருக்கு விருது கொடுத்துருக்காரு. நான் விஜயகாந்த் முடிச்சுட்டு வரேன். விஜயகாந்த் இப்படிப்பட்ட படங்களை நடித்திருக்கிறார். தேர்தல் கண்ணோட்டத்தில் இப்போ வரக்கூடிய தேர்தலுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அவர் இறந்த போது எழுதிய கட்டுரை அவருடைய அனுதாப ஓட்டுக்களை வாக்காளர்களை பெறுவதற்காக என்பதாக சொன்னார்கள். கடந்த முறை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாத ஒரு கட்சி கூட்டணியில் இருந்திருக்கிறது. டெல்லிக்கு அழைத்து மரியாதை செலுத்தி வேறு எவருக்கும் கொடுக்காத மரியாதை மோடி அவர்கள் அவர் கன்னத்திலே தட்டி கொடுத்து கட்டி பிடித்தார்கள். அப்போது இறந்து போயிட்டாரா? சீட்டு நிறைய வாங்கி கொடுத்தாரா? என்ன உள்நோக்கம்? ஆக ஒரு நல்ல மனிதர், அதனால் அவரை விரும்பினார் அவர். ஆக விஜயகாந்த் கொடுக்கப்பட்ட விருதை தயவு செய்து கொச்சப்படுத்த வேண்டாம். பட்டுக்கோட்டையா குத்துப்பாட்டா? நீங்கள் போய் கே பாலச்சந்தர் படத்தை போய் பாருங்கள். நான் ஒரு சிந்து, காவடி சிந்து, உங்களுக்கு அது புத்தி கொடுக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே பாகவதர் பாடின பாட்டையே பாடிட்டு நீ தமிழில் சாதாரண கிராமத்து பாடல்களை பாடு என்று சொன்ன ஒரு படம் அது நமக்கு அறிவை உணர்த்தணும். ஆக குத்துப்பாட்டு என்பது ஏதோ ஆபாச பாட்டு என்ற அர்த்தத்தில் வராது. குத்துப்பாட்டு என்பது சரி, நம்ம விஜயகாந்த்குள்ளேயே இருக்க வேண்டாம். அப்ப அடுத்தடுத்த மற்றவர்களுக்கான விருதுலயும் ஒரு பேட்டர்ன் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தாக்கூர் பாஜகவில் இருந்ததில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தார். பாஜக கற்பூரி தாக்கூர் கிடையாது. இல்ல யார் சொன்னாங்க? இல்ல நீங்க ஏதோ பாஜக இருந்தனால யாரும் சொல்லல. யாரும் அப்படி சொல்லல. போட்டு பாருங்க தெரியும். அதனால தான் நான் குறிப்பிட்டேன். இல்ல யாரும் அந்த மாதிரி சொல்லல சார். நான் தான் அத பத்தி பேசினேன். இல்ல உங்கள இல்லங்க நெறியாளர் சொல்லும்போது பாஜகவில் இருந்ததனால கொடுத்தாரு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி நான் சொல்லவே இல்ல. எந்த இடத்துலயும் நான் அந்த மாதிரி சொல்லலைன்னா சரி, எனக்கு அப்படி பாஜக சேர்ந்து வந்திருக்கப்போ விடுங்க. இப்போ கற்பூரி தாக்கூர் நிச்சயமாக எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையாகவே வாழ்க்கை நடத்திய ஒரு மனிதர். அவரை பாராட்டாதவர்கள் பீகாரில் எவரும் கிடையாது. அவர் அரசியல் காரணத்துக்காக அவருடைய ஓட்டுகளை பறிப்பதற்காக என்ற காரணத்தை சொல்லி அப்படிப்பட்ட மனிதருக்கு விருது கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்களா? யாருமே சொல்லல சார். யாருமே விருது கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. விருது சார் ஒரு நிமிஷம், விருது கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. விருது கொடுத்தது தப்புன்னு சொல்லல. இல்லைங்க, ஏன் கொடுத்தாங்க? தேர்தல் நேரத்துல கொடுக்கப்படுவதற்கான அரசியல் பின்னணி என்ன என்று கேட்கிறாங்க. மூக்கு எப்படி தோடுறீங்க, சுற்றி வந்து தோடுறீங்க, அவ்வளோதான் விஷயம். மூக்கு தோடுறது தான். அதனால் விருது கொடுக்கக்கூடாதுன்னா 9 ஆண்டுகள் கொடுக்காமல் இப்பொழுது ஏன் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 60 ஆண்டுகள் கொடுக்காமல் சிவாஜி கணேசனுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்காங்களே, அது என்ன பண்ணுறது? சிவாஜி கணேசனோட மிகப்பெரிய நடிகர் உண்டா? திரு மோடி அவர்களை கேட்கணும். மோடி 9 வருஷம் இருக்கிற மோடியா 60 ஆண்டுகள் இருந்தவங்களா? இல்ல 9 வருஷமா மோடி இருக்காருல்ல சார், அப்ப அவரையும் கேட்கலாம். பிறகு நீங்கள் நல்ல கண்ணுக்கு அழகாக சொன்னாங்க, நல்ல கண்ணுக்கு கொடுத்துக்கலாம். அவருக்கு தெரியாது அரசியல் பார்க்கணும். ஜோதிபாசு அவர்களுக்கு, புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்களுக்கு, இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அந்த விருதுகளை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். பரிந்துரையிலேயே நாங்கள் கம்யூனிஸ்டுடைய கொள்கைப்படி அந்த விருதுகளை பெறமாட்டோம் என்று சொன்னார்கள். பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விருதுகளை பெறவில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை காட்டுங்க விருது வாங்கினவங்கள, பரிந்துரைக்காது உண்டா? குறுக்கிட விரும்புகிறார். அவரை கேட்டுக்கிட்ட
இல்ல சொல்லுங்க. அதாவது விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் அன்று ஒன்றுபட்ட கட்சியில் முடிவெடுத்து அந்த விருதுகளை, ஏன்னா அது வந்து விருதுக்காக அவர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் விட்டு போராடியவர்கள். எனவே நல்ல கண்ணையா அதை வாங்கல, சங்கரையா அவர்கள் வாங்கல, ஜோதிபாஸ் அவர்கள் வாங்கல. அதான் சொல்றேன். ஆனா சிறந்த பாராளுமன்ற இல்ல, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. உங்களுக்கு கசக்குதுனாக்கா நீங்க மீறிடுவீங்க. அதாவது இப்ப இல்லன்னு கேட்டீங்க, பதில் வந்தாக்கா அதுக்கு மீறி சொல்ல குறுக்கிடலாம். ஆனா தன்னுடைய கருத்து முழுமையா என்னுடைய நேரத்தை பாதி முடிக்க அது நீங்க அப்படி பலது பண்ணிருக்கீங்க. என்னகிட்டே நீங்க பேசிருக்கீங்க, நான் விட்டுருக்கேன். இல்ல சார், நீங்க சொன்னதே யாருமே வாங்கல. முதல்ல பார்லிமெண்ட்ல சிறந்த பாராளுமன்ற விருது கொடுக்கப்பட்டது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து காலம் சென்ற சபாநாயகர் ஜோதிபாசுவோ பட்டாச்சாரியாவோ இந்த நாட்டுக்கு செய்த சேவையா அவர் மறுக்கிறாரா? ஏன் அவர்கள் வேண்டாம்? இல்ல சார், அவர் மறுக்கல சார். இல்லைங்க, சொன்ன ஏன் வாங்கல அப்படின்றதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. பேச விடுங்க. சொன்ன காரணம் என்ன? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விருது நாங்கள் வாங்க மாட்டோம். சொன்ன காரணம் என்ன? கம்யூனிஸ்டில் எங்களுடைய பொது உடைமை கட்சியில் அது விருதுகளை எல்லாம் வாங்கும் பழக்கம் கிடையாது. அதுக்கான அனுமதி ஏன் பிரதமரையே கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஏன் நல்ல கடு கொடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து நம்ம வரலாறு. சங்கரையாவுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கல, அதையும் கேட்டுருங்க. ஐயா எல்லாத்துக்கும் சொல்றாங்கல்ல, கவர்மெண்ட் ஏன்னு கேட்க சொல்லுங்க. பத்ம விருது கொடுக்குறவங்க, ஒரு அமைச்சர் முடிவையே பத்ம விருது கொடுக்குறவங்கள டாக்டரேட் பட்டம் கொடுக்குறது இது வேற ஆச்சுங்களா? ஃபாத்திமா பீவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க, மோடிக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க? என்ன பேசுனீங்க நீங்கள் அரசியல்ன்ட்டு? ஃபாத்திமா பீவி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் யாரும் கொஸ்டின் பண்ணல. புரியுதுங்களா? அதனால அது உங்களுக்கு செலக்டிவாக உங்களுக்கு வெங்காய நாடு கட்சியில் இருந்துட்டாராம். அவர் ரிட்டையர் ஆகும்போது கட்சியிலே இருந்தார். துணை ஜனாதிபதியாக இருந்தானே போனார். கட்சியெல்லாம் விட்டு தானே துணை ஜனாதிபதி ஆனாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்கு வந்துருக்கிறாரா? சொல்லுங்கள். அதனால் சும்மா நமக்கு பிடிக்கலை, பாரதிய ஜனதா கட்சி எனக்கு ஆகாது, மோடி எனக்கு ஆகாதுங்கிறதுனால புழுதி வாரி அரைப்பது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களை நீங்கள் முட்டாளாக்காதீர்கள். மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது பத்ம விருதுகள்லாம் அரசியல்வாதிகளுடைய சிபாரிசின் பேர்ல இல்ல. சரி சரி, நிறைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரு கொடுக்க வேண்டும்? எங்கோ ஒரு கிராமத்தில், தமிழ்நாட்டில் சேலமோ எங்கேயோ ஒரு இடத்துல சிறுசேமிப்பு செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு அவர் எந்த கட்சி என்ன சொல்ல விளையுறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு போன வருஷம் பத்மா கொடுத்தாங்க. மற்றொரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு கொடுக்கணும்பாங்க. நாளைக்கு கொடுத்தா முன்னாலே கொடுத்துருக்கணும்வாங்க. இந்த வாதம்லாம் இல்லை. எப்ப கொடுத்தாலும் அங்கீகாரம் தாங்க. அதை மதிக்க கத்துக்கணும். ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு விருது தரவில்லை என்றால் அது புறக்கணிப்பு என்று சொல்வதும், தரப்பட்டால் அதற்கு அரசியல் சாயம் பூசுவதும் சரியா? பாடப்புத்தகத்தில் எந்தெந்த பாடங்கள் இடம்பெறணுங்கனாலும் சரி, சிலைகள் நினைவு சின்னங்கள் அமைப்பிறனாலும் சரி, பாரத ரத்னா போன்ற அவார்டு கொடுக்கனாலும் சரி, அரசாங்கத்தோட தகுதி வாய்ந்தவர்கள் கொடுக்கப்படும். ஆனால் அரசாங்கத்தின் எண்ண ஓட்டத்துக்கும் எந்த அரசாங்கம்னாலும் அந்த அரசாங்கத்தோட நன்மையும் கருதி தான் கொடுக்கப்படுது. இது இன்று நேற்றெல்லாம் அவர் சொன்ன மாதிரி 60 ஆண்டுகளாட்டு இந்த இதுதான் தெளிவாக இருந்துகிட்ருங்க தான் 100% உண்மை. குறிப்பாக 1971ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ரிச்சாகாரன் பாபுன்னு 2 படங்கள் வந்தது. அதில் ரிச்சாகாரன் படத்தில் நடித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 1972ஆம் ஆண்டு பாரத்ங்கிற அன்னைக்கு அந்த பட்டத்துக்கு பேர் பாரத்ங்கிற அந்த பட்டம் வழங்கப்பட்டது. பிற்காலத்தில் அவர் தனிக்கட்சி தொடங்கும் போது திமுக கழகத்தில் இருந்த ஒரு அமைச்சர் நாங்கள் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தோம், வேற என்ன தகுதி உண்டு, எங்கள் கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தனால வாங்கி கொடுத்தங்கிற கருத்தை முன்மொழியும் போது அவர் அதை திருப்பி கொடுக்குறோன்னு கூட எம்ஜிஆர் சொன்னது வரலாறுகளும் உண்டு. அதே வேளையில் சையது துரைசாமி என்ன மேடம் இல்ல விருது கொடுக்கறதுக்கு சொன்னீங்க, கொடுத்துட்டாரு. கொடுக்கல, நான் கொடுக்க தயார்னு சொன்னார். நான் திருப்பி கொடுக்க தயார்னு சொன்னார். ரியாக்ட் பண்ணார். அதுக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார், திருப்பி கொடுக்கல. அதே மாதிரி இப்போ அவருக்கு சென்னை சென்ட்ரலுக்கு அவருக்கு தொண்டர்கள் சையது துரைசாமி போன்றவங்கெல்லாம் கோரிக்கை வச்சு பிரதமர் கொடுத்தாருன்னா தகுதி வாய்ந்தவர் தான் கொடுத்தார். அவர் இந்த கேஸ்லையும் கன்விட் ஆகலை. ஊழல் வழக்கில் அவர் ஒன்றும் கன்விட் ஆகலை. ஊழல் வழக்கில் கன்விட் ஆனவங்களுக்கும் எம்ஜிஆருக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தா கொடுத்தாங்க. பட் எம்ஜிஆருக்கு கொடுத்ததில் அரசியல் லாப நோக்கம் எதிர்பார்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கற்பூரி தாகூர் தான் இன்றைக்கி டாப் பாயிண்ட். கற்பூரி தாகூர் ஏன் கொடுக்காருன்னா எமர்ஜென்சி எய்த்தவர் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், நை சமாஜ்னு நாவிதரன் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு நேர்மையான எளிமையான தலைவர். அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். அவரை பற்றிய முழு விஷயத்தையும் எழுதி
பிரதமர் இன்னைக்கு கொடுக்குறாருன்னா தகுதி வாய்ந்தவர், நூற்றாண்டு விழாவில் கொடுக்குறாருன்னா அவரால் உருவாகினவங்க தான் லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும். இப்போ நிதிஷ்குமார் பாஜகவுக்கு தேவைப்படுறார். அப்போ அதை கொடுக்கும்போது அந்த கற்பூரி தாகூரை மையமாக வச்சு நிதிஷ்குமாரும் விழா எடுக்கிறார், பெரிய அளவில் லாலும் எடுக்கிறாரு, பாஜகவும் அதுக்குள்ள நுழைஞ்சு நாங்களும் இந்த சபல்டன் காஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கும் கற்பூரி தாகூருக்கும் வந்து நாங்களும் இல்ல அந்த இடத்துல தான் அரசியல் வருதா அப்படின்ற கேள்வி வருது. கண்டிப்பா வருது. தகுதியான கற்பூரி தாகூர் தான் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அரசியல் இருக்குது. அந்த அரசியல் தானே இன்னைக்கு கற்பூரி தாகூருக்கு அவார்டு கொடுத்ததும் நிதிஷ்குமார் பேசுறாரு. கற்பூரி தாகூர் வாரிசு அரசியலுக்கு எதிராக இருந்தவர், அவருக்கு மகனை அரசியலுக்குள்ள கொண்டு வரல, நான் தான் ராம்சந்தர் தாகூரா, அவரோட சன்னை வந்து நான் தான் ராஜ்யசபா ஆக்குனேன், இன்னைக்கு உள்ளவங்கலாம் வாரிசு அரசியல்ல குறியா இருக்காங்கன்னு கற்பூரி தாகூரை மையமாக வச்சு நிதிஷ்குமார் இதை பேசின பிறகுதான் லாலு பிரசாத் யாதவுக்கு டாக்டர் வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவங்கள மக்கள் புறக்கணிப்பாங்கங்கிற கருத்தை உடனே முன்வைக்கிறாங்க. இவர் அந்த கருத்தை சொல்றாருன்னா அது தேஜஸ்வி யாதவ் மட்டுமல்ல, ராகுல் காந்தி மையமாக வச்சு காங்கிரஸ் தன்னை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தும், சீஃப் மினிஸ்டர் போஸ்டை ரிஸ்க் பண்ணி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு வரலாம், அதுக்கு ரிஸ்க் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு கூட கிடைக்கலங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வராருன்னா அதுல இந்த அவார்டையும் சம்பந்தம் இருக்குது. அதுல அடுத்தால விஜயகாந்த் தகுதியானவர் தான். இது வந்து கமர்ஷியல் சினிமா, ஆர்ட் பிலிம்ங்கிறது நம்மளா சொல்லிக்கிறது தான். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வையும் இருக்குது. இது உழவன் மகன், இது பல புலன் விசாரணை, கேப்டன் புறாவரெல்லாம் கமர்ஷியல் படம் தான். அந்த கமர்ஷியல் படம் ஊமையொலிகள் இதெல்லாம் கமர்ஷியல் படம்னாலும் கூட ஒரு புதிய டிஎஃப்டி டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸை முன்னிறுத்தி வித்தியாசமாக கொடுத்த கமர்ஷியல் படங்கள் தான் அவை. அந்த வகையில் பல சிரஞ்சீவிக்கும் கமர்ஷியல் படத்தான் கொடுத்துருக்காங்க, இவருக்கும் அது கொடுத்துருக்காங்கன்னா தகுதி வாய்ந்தவர் தான். ஆனால் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 2 முறை மோடியை பிரைம் மினிஸ்டராக சொல்லி கூட்டணியில் நின்றவர், அவருக்குன்னு அவர் வந்து இன்னொரு தலைவருக்கு பின்னாடி நின்று தலைவரானவர் இல்லை, ஒரு பவுண்டர் லீடராட்டே நின்றவர், அவருக்குன்னு மிகப்பெரிய மக்கள் அபிமானம் இருக்குது, கூட்டணி கட்சியில் இருந்தவர், நாளைக்கு அந்த கட்சியை கூட்டணியில் எதிர்பார்க்காங்க, இதையும் எதிர்பார்த்து தான் கொடுக்குறாங்க. தகுதி வாய்ந்தவர் கொடுக்கப்படுறாங்க, அதில் அரசியல் இருக்குங்கிறதும் 100% உண்மை. இப்போ அதுல தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட அல்லது தமிழக அரசியல்ல இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அவருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு விருது வழங்கப்படுறது, விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் அவர் அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருடைய கூட்டணி முடிவால் மிக மோசமான வாக்கு சதவீதத்துக்கு போன ஒரு கட்சிங்கிறது மறைக்கவோ முடியாத உண்மை. வெளிப்படையாக டேட்டாவை பார்த்தா தெரியும். ஆனால் அவருக்குன்னு ஒரு குட்வில் இருந்தது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. மோடி அவர்கள் என்ன பார்க்குறாருன்னா, வாஜ்பாயை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு ப்ரொமோட் பண்ணாங்க, ஜெயித்தாங்க. உடனே கலைஞரும் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயை தமிழ் மண்ணில் இருந்து கலைஞரும் புரட்சி தலைவியும் ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் மோடியை இங்கே ப்ரொமோட் பண்ணது விஜயகாந்த் தான். தன்னை ப்ரொமோட் பண்ணவருக்கு ஒரு கிராட்டிடியூடை காட்டுறாரு. அவருக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு, ஒரு யாருக்கிட்டையும் தலைவராக இல்லாமல் யாருக்கும் தொண்டராக இல்லாமல் அவரே தலைவராக இருந்தேன்னு ஒரு ஆதரவுலையும் இருக்குது. நாளைக்கு அவர் கூட்டணிக்கு அவர் கட்சி வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே கூட்டி பார்த்து கணக்கு வச்சு தான் இதை செய்திருக்காருங்கிறதும் 100% உண்மை. தகுதியானவர், அதில் அரசியல் இருக்கு. டி குரூஸ் அவர் கேட்டது நியாயம்தான். குரூஸ் வந்து மோடிக்காக 14ஆம் ஆண்டு நின்னாருங்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி தான் மற்ற காலகட்டங்களில் நடந்திருக்குங்கிறதும் உண்மை. ஓகே.